அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த முதல் தேதியின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். ஆண்டவர் குறிப்பாக மிகவும் நம்மீது அன்பு கூர்ந்ததினாலே, கிருபை கூர்ந்ததினாலே, தயவு பாராட்டியதினாலே 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் முதல் நாளை காணும்படியான கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கடவுள் பெரியவர். அவர் நம்மீது இரக்கம் பாராட்டுகிறவர், நம்மீது அன்பு பாராட்டுகிறவர், நம்மீது தயவு பாராட்டுகிறவர். அந்த எண்ணற்ற தயவினாலே, கிருபையினாலே நம்மை இந்த புதிய வருடத்தின் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திலே நுழையும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே நுழைகிறார் நாம். குறிப்பாக இந்த மாதம் என்று சொன்னாலே இது மாணவர்களுடைய மாதமாய் காணப்படுகிறது. மாணவர்களின் மாதம். மாணாக்கர்கள் மிக விசேஷமாக இந்த மாதத்திலே பள்ளிக்கு செல்வது, புத்தகங்களை பெறுவது, சீருடைகளை அணிந்து கொள்வது மிக சிறப்பான காட்சிகள். ஆகவே இதை முன்னிலைப்படுத்தி தென்னிந்திய திருச்சபை இந்த நாளை மாணவர் ஞாயிறு என்று வைத்திருக்கிறார்கள். முதியோர் ஞாயிறு, பெண்கள் ஞாயிறு, இப்படியாய் பிரித்து வைத்திருக்கிற இந்த பேராயம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு ஞாயிறை ஒதுக்கியிருக்கிறார்கள். மாணவர்கள் ஞாயிறு என்று ஒதுக்கியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான ஒரு பகுதி ஆண்டவரை பற்றிய அச்சமே. ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் துவக்கம் என்கிற மிகப்பெரிய நல்ல ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே ஒருவேளை இந்த சிந்தனையிலே உங்களோடு கூட பங்கு பெற முடியாதபடி உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களையும் கொண்டு வந்து சேர்த்துக்கொள். ஏன்றால் அவங்க தான் மாணவர்கள். அவர்களுக்கு தான் பிரத்யேகமாக இந்த ஞாயிறு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஞாயிறிலே அவர்களையும் கூட்டி அவர்களோடு கூட நாம் இந்த காரியத்தை சிந்திப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஆண்டவரை பற்றிய அச்சம். அச்சம் என்று சொன்னாலே ஒரு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயம், திகில், கலக்கம். ஆனால் ஆண்டவரை பற்றிய அச்சம்னா ஆண்டவரை பற்றி பயம் அல்ல, ஆண்டவரை பற்றி பக்தி. இதாங்க அந்த அச்சத்துக்கும் இந்த அச்சத்துக்கும் வித்தியாசம். மனிதனை பற்றிய அச்சம் அது வேறு. ஆனால் இங்கு சொல்லப்படுவது ஆண்டவரை பற்றிய அச்சம் என்று சொன்னால் ஆண்டவரை பற்றிய பக்தியே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல். ஞானம் என்பது அறிவு, ஞானம் என்பது ஆற்றல், ஞானம் என்பது ஒரு நல்ல தீர்ப்பு, ஞானம் என்பது வாழ்க்கையின் சிக்கல்களை சமாளிக்கின்ற திறன். இப்படி ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தான் ஞானம். ஆகவே அறிவாற்றல் என்பது இந்த சிக்கல்களை வழிநடத்துகின்ற அறிவை குறிக்கிறது. அறிவு வேறு, ஞானம் வேறு. ஞானம் என்பது இறைவனால் அருளப்படுவது, அறிவு என்பது உலகத்தில் புத்தக வாயிலாக பெறுவது. மாணவர்கள் இன்றைய நாளிலே துவங்குகிற இந்த காட்சி வருகின்ற 2ஆம் தேதி எல்லா பள்ளிக்கூடங்களும் திறக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கல்லூரிகள், பல மெட்ரிகுலேஷன்ஸ் எல்லாம் திறப்பாங்க. அப்போ இது திறந்தால் மற்ற மாணவர்கள் படிக்கின்ற புத்தகத்தின் வாயிலாக பெறப்படுவது தான் அறிவு. ஆனால் இதற்கு அப்பால் பற்றி இறைவன் அருள்வது தான் ஞானம். ஞானம் என்பது கடவுள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, பயம், அதான் அச்சம். ஞானம் என்பது கடவுள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை. அறிவு என்பது கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிற திறமை. அறிவு படிக்கின்ற பாடங்கள் வாயிலாக, புத்தகங்கள் வாயிலாக, நூல்கள் வாயிலாக நாம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம், அறிவை பெற்றுக்கொள்கிறோம். அதாவது அறிவு என்பது கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வது தான் ஞானம். அறிவு என்பது அந்த உண்மையிலே நாம் புரிந்து கொண்ட அந்த உண்மையிலே நடக்க வைப்பது. அப்போ அப்படியானால் இந்த ஞானமும் அறிவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று சொன்னால் அதில் ஐயப்பாடு இல்லை. தானியேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்கிறது. இந்த 4 வாலிபருக்கும், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல ஞானத்திலும் எழுத்திலும் அறிவையும் சமாத்தியத்தையும் கொடுத்தார். இங்க பாருங்க, இந்த 4 வாலிபர்கள் சொன்னா தானியேல், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய, மிகாவேல் என்று சொல்லக்கூடிய இந்த 4 நண்பர்கள். இந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்களை, இஸ்ரேல் நண்பர்களை, நல்ல நண்பர்களை
இந்த அரசன் பிடிச்சிட்டு வந்துடுறான். பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சு இவன் என்ன சொல்றான், இந்த 4 பேர் படிக்க மறுபடியும், இந்த 4 வாலிபருக்கும், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆகவே இந்த ஞானம் என்பது பரத்திலிருந்துதான் மட்டுமே அருள் செய்யப்படுவது என்பதற்கு ஒரு பெரிய காரியம் உதாரணம் தானியேல் புத்தகத்திலே பார்க்கலாம். தானியேலுக்கு ஆண்டவர் எல்லா சொப்பனங்களையும் விளக்கக்கூடிய வியாக்கியானத்தை சொல்கிறார் என்று சொன்னால், இது புத்தக வாயிலாய் பெறுவது அல்ல, இறைவன் வாயிலாக அவர் கொடுக்கின்ற ஞானத்தை வைத்து கர்த்தருக்கு எது உகந்தது எது உகவாதது என்று பிரிக்கும் தன்மைதான் ஞானம். அதே தானியேல் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று. இங்க பாருங்க, இந்த மாமிச உணவு அவர் சாப்பிடுறார். தானியேல் ஒன்றும் மாமிச உணவு சாப்பிடாத ஆள் கிடையாது. இந்த குடும்பம் ஒன்றும் சாப்பிடாத, எல்லாருமே இவங்களும் சாப்பிடுவாங்க, அவனும் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா, இன்று இவர்கள் சாப்பிட இவர்கள் வைத்திருக்கிற உணவு படைக்கப்பட்ட உணவு, பலவிதமான விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு. அந்த உணவை இவன் சாப்பிடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு தான் இங்க அவன் என்ன சொல்றான் படிங்க, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது அந்த உணவினாலே. ஆகவே இவன் சாப்பிட்ற உணவு தான், இவன் சாப்பிட்ட கறி மீன் தான், அவங்களும் சாப்பிட்ற ராஜா தான். ஆனால் ராஜா இந்த இடம் என்ன பண்றாருன்னா, அந்த பிரத்யேகமான உணவை அதுக்கு முன்ன படிங்க, இப்படி படிங்க, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு என்ன பண்றான், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றான், ஐயா எங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் வேணாம், எங்களுக்கு சாதாரணமான காய்கறி பதார்த்தமே கொடுங்க அப்படி என்று சொல்லுகின்றது. இதுதாங்க உகந்தது எது உகவாதது எது என்று சொல்லி பிரிக்கின்ற ஒரு தன்மையை குறிக்கின்றது. அரசன் மாமிச உணவை கொடுக்கிறான், சாப்பிடுகின்றவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தீமையை பிரிக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுப்பது தான் ஞானம். ஞானத்திற்கு அந்த வல்லமை உண்டு. ஆகவேதான் இந்த யோபு புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஞானம் என்பது முதலாவது கர்த்தருக்கு அஞ்சுகின்ற தன்மைதான். கடவுள் என்னை பார்க்கிறார், இந்த உணர்வு இருக்கிற மனிதர் யாருமே தவறு செய்யவே முடியாது. அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, உன்னதமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் ஞானம் ஆற்றல் கிடைக்கும். ஞானம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். படிங்க, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆகவே இந்த ஞானம் என்பது முதலாவதாக கடவுளை பற்றிய சிந்தனை, கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது பொல்லாப்பை விட்டு விலக்குகின்ற தன்மை. இந்த 2 தன்மையோடு நாம் இன்றைய நாள் தியானத்திற்கு செல்வோம். இன்றைய நாள் தியானத்தில் செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவுள்ள சித்தத்தின்படியே இந்த ஞாயிறை மாணவர்களுக்காக நீ ஒதுக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் எங்கள் திருச்சபையிற்குள் மாத்திரமல்ல, எங்கள் பேராயத்திற்குள் மாத்திரமல்ல, பேராயத்தை சார்ந்த பகுதியில் இருக்கிற மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, அகில இந்தியா மாத்திரமல்ல, அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் உமது கண்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறோம். என் தேவனாய் கர்த்தர் இந்த மாணவர்கள் வழி விலகி சென்று விடாதபடி, தீமையை உகந்தது என்று எடுத்துக்கொள்ளாதபடி, ஞானத்தோடு விவேகத்தோடு புத்தியோடு அறிவோடு செயல்பட்டு ஞானம் எது ஞானம் இல்லாதது எது, கர்த்தருக்கு உகந்தது எது கர்த்தருக்கு உகவாது எது என்று பிரித்து ஆய்ந்து அறிகின்ற தன்மையை எல்லா மாணவர்களும் பெற்று இந்த தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை பெற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் தாங்கள் தாங்கி இருக்கின்ற சமயத்திற்கும் அதற்கு மேலாக எம்பெருமான் இயேசுவுக்கும் நல்ல பிள்ளைகளாய் வாழ கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரை செய்தியை கேட்க போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.
தேவநாமத்திற்கு மகிமையாக ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். இருள் சூழ்ந்த லோகத்தில் தீமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் தீமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே, தானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், தானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிரேன் அஞ்சிரேன் என் இயேசுவினோடு இருப்பதால், அஞ்சிரேன் அஞ்சிரேன் என் இயேசுவினோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து ஏற்றினாத்தம் கோலினான், கர்த்தரே என்னோடிருந்து ஏற்றினாத்தம் கோலினான், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிரேன் அஞ்சிரேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிரேன் அஞ்சிரேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதி ஆட்டினாலும், அலைகள் படகின் மேல் மோதி ஆட்டினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார்,
தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஞானம் என்பது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம், அச்ச உணர்வை தருவது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம். சங்கீத புத்தகத்திலே 111ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை கடந்து போவோம். கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கதாங்க ஸ்டார்ட் ஆகுது. எங்க இந்த ஞானம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யார் ஒருவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, பயந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ, அவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் அருளப்படுகிறது. அப்படியானா கர்த்தருக்கு பயப்படாது இருக்கிறனே எனக்கு அருளப்படுகிறது இல்லைங்க, இல்லை. கர்த்தருக்கு யார் பயந்து அவர் வழியில் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் அருளப்படுகிறது. படிங்க. அவருடைய கற்பனைகளின்படி அவர்களுடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, நல்ல புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். புகழ்ச்சி என்றென்றைக்கு. ஆகவே யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் கருதப்படுவதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு சகல காரியம் வாய்க்க. அதே தான் நீதிமொழி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் போகும்பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த உலக பயம் என்று ஒன்று இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு அது நாம் பார்க்கலாம். அதுக்கு போவதற்கு முன்னதாக ஒரு சின்ன காரியத்தை நாம் சிந்திப்போம். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானம். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் உலகம் சார்ந்த பயம் வந்துவிடும். ஐயோ, நான் எவ்விதமாய் வாழ்வேன், எவ்விதமாய் இருப்பேன், எவ்விதமாய் என் வீடு அமையும், எவ்விதமாய் என் தோட்டம் அமையும், எவ்விதமாய் என் வேலைகள் அமையும், எவ்விதமாய் என் பிற்காலம் முற்காலம் அமையும், இவ்விதமான சிந்தனை உள்ளே புகுந்து பலவிதமான தொந்தரவுகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போய்விடும். ஆகவே மாணவர்கள் நன்றாக சிந்திக்கணும். கர்த்தருக்கு பயந்து தினமும் 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 நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு முன்னதாக, தினமும் 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 நீங்கள் உங்கள் பாடங்களை படிப்பதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்விதமாய் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் வரும் பொழுது உலக பிரகாரமான அறிவும் வந்து சேரும். ஆகவே தேவன் தருகிற ஞானமும் வந்து சேரும். ஆகவே ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 3:10 படிங்க. அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆதாமை பார்க்கிறோம். ஆதாம் என்ன சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு. முதல்ல கேட்கல, அவர் சொன்னதை கேட்காதனால உலக பயம் போடுக்காதாங்க. இந்த பயம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உகந்தது. ஆனால் இந்த ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆதாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போய்விட்டான். கர்த்தருக்கு பயப்படாமல் அவன் இச்சைக்கு உகந்து மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்றான். சாப்பிட்றதுனால வர விளைவு, நான் நிர்வாணியா இருப்பதினால். ஆமா, பார்த்தீங்களா, இதுவரையில இருந்த நிர்வாணம் அவனுக்கு தெரியலையா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எப்போ விலகிட்டானோ அப்பதான் அவன் உணர்ந்து பார்க்கறான், ஐயோ நான் அசிங்கமா இருக்கிறேனே. படிங்க. நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமா, இதுதான் உண்மை. கர்த்தருக்கு யார் ஒருவர் பயப்படுகிறார்களோ, எந்த மாணாக்கன் பயப்படுகிறானோ, எந்த ஆசிரியர் பயப்படுகிறார்களோ, எந்த குடும்பம் பயப்படுதோ அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஞானத்தினால் நிரப்பும். ஆகவே ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லும் பொழுது, ஒரு வண்டி வாங்குறாங்க, பைக் வாங்குறான், பைக்கை ஓட்டுறான், எல்லாம் சொல்றாங்க ரொம்ப டேஞ்சரான சமயத்தில் மேடு பண்ண வரும்போது லைட்டாக பிரேக்கு பிடிக்கிறான். ஆகவே வண்டி ஓடுகிறது, பிரேக் போட்டால் வண்டி நிற்கும் என்பது இந்த உலகம் தருகிற அறிவு. இந்த உலகம் என்ன சொல்றாங்கன்னா, பிரேக்கை போடு வண்டி நிற்கும், அவ்வளோதான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் இது எங்கே நிற்க வேணும், எப்படி நிறுத்தணும், எதற்காக நிறுத்தணும் அப்படி என்று சொல்வது தான் ஞானம். இப்போ புரியுதுங்களா ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம்? பிரேக் போட்டால் வண்டி நிற்குதுன்றது அறிவு, உலகம் தருகிற அறிவு. ஆனால் தேவன் கொடுக்கின்ற ஞானம், இந்த வண்டி எப்பொழுது ஓடுகிறது, எங்கே பிரேக்கை போடணும், எப்போ போடணும், எப்படி போடணும் அப்படி என்று சொல்லிக் கொடுப்பது தான் தேவன் அருளுகின்ற ஞானம். ஆகவே இந்த ஞானம் வேறு, அறிவு வேறு. இந்த அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாய் எனக்கு அன்பான குழந்தைகளே, எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்கள், நீங்கள் மெட்ரிகுலேஷன் செல்கிறீர்கள், நீங்கள் கல்லூரிக்கு செல்கிறீர்கள். உங்களை முழுவதுமாய் ஒப்படையுங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்படையுங்கள். அவ்விதமாய் ஒப்படைக்கும் பொழுது
என் ஆண்டவர் உலகம் தரக்கூடாத ஞானத்தையும் மகிமையும் உங்களுக்கு அருளி செய்வார். ஆகவே இந்த சப்ஜெக்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகின்ற அச்சம்தான் ஞானத்தை கொடுக்கும், ஞானத்தின் துவக்கம் என்கிற தலைப்பில் முதலாவது நாம் சிந்திக்க போகிறது இறைவனை புரிந்து கொள்ளுவோம். இறைவனை புரிந்து கொள்வோம். சங்கீத புத்தகத்திலே 127 அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த கர்ப்பத்திலேயே குழந்தையை அதாவது உணர்த்துகின்ற ஒரு சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறாள் தாய், தந்தை. அதை சொல்ற கர்ப்பத்திலேயே அதை சொல்ல பாருங்க. என்ன சொல்ற படிக்க மறுபடியும்? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆபிரகாம் சாராளை பார்க்கிறோம். ஐயா வயதான நிலைமையில இல்லை, நான் வயசுல இருக்கும்பொழுது என் குழந்தை பிறந்துடும், அது வேற கதை. ஆனால் இந்த ஆபிரகாம் சாராள், அதே எலிசபெத் சகரியா தள்ளாத வயதிலும் குழந்தை பேர்களை பெற்றிருக்கிறார். இது ஆண்டவருடைய சிறப்பு தன்மை. இந்த சிறப்பு தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். அறிவில்லாத எனக்கு, அறிவற்ற எனக்கு, சிந்தனையற்ற எனக்கு, சிந்தனையோடு செயல்படாத எனக்கு சிந்தனையையும் அறிவையும் ஆற்றலையும் என் தேவன் நிச்சயம் கொடுப்பார் என் நம்பிக்கையோடு இருப்பதுதான் ஞானம். அதான் சொல்றாரு, இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆபிரகாமும் சாராலும் இறைவனை புரிந்து கொண்டு பிள்ளையை பெற்றார்கள் வயதான பொழுதும். அதே எலிசபெத்தும் சகரியாவும் வயதான பொழுதும் பிள்ளையை பெற்றார்கள். காரணம் என்ன? இந்த பிள்ளையை பெறுவதனாலே ஆண்டவருடைய சிறப்பு தன்மையை உணர்ந்து கொண்டார்கள். நாம் காண்கின்ற இயற்கை, செயற்கை எல்லா இடத்திலேயும் பல உண்மைகளை கடவுள் வைத்துள்ளார். யாக்கோபு புத்தகத்திலே 1 அதிகாரம் 5வது வார்த்தை கடந்து போவோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால், யார் ஒருவர் தன்னை ஞானி என்று எண்ணாதே. உன்னையே நீ ஞானி என்று என்ன வேதம் சொல்லுங்கய்யா. நம்ம ஞானி என்று எண்ணாதபடி, அதாங்க அந்த யாக்கோபு புத்தகத்தில் பார்த்து அதுக்கு பிறகு பார்க்கும்போது நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிட்ட 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் மிக சிறப்பான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் காட்டுறார். சாலமோன் ஞானத்தை கேட்டாங்க, அருமையா கேட்டான். ஞானத்தை கேட்டான். என்ன ஞானம் கேட்டான்? ஆண்டவரே, இவ்வளவு மக்களை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இந்த மக்களை நான் நீதியோடும் நேர்மையோடும் சத்தியத்தோடும் உண்மையோடும் வழிநடத்த வேண்டுமானால் எனக்கு நீங்க ஞானத்தை தாங்க. ஆகவே யாரிடத்திலே எதை கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கேட்டார். அதை 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை கடந்து போகும். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. நம்ம கேட்கறது கூட ஞானமா கேட்கணும், விவேகமா கேட்கணும், புத்தியா கேட்கணும், அறிவா கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய மாலை கொடுத்துருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுத்துருங்க. அப்படி அல்ல, நமக்கு தேவை எதுவோ நம்ம கேட்டிருக்கலாம். இந்த ராஜ்யபாரம் முழுசும் எனக்கு வேண்டும், என்னுடைய பகைவர்கள் யாரும் என்னை ஆட்கொள்ளக்கூடாது, என் பகைவர்களெல்லாம் ஜெயிக்கணும், அப்படி கேட்கலையா. அவன் கேட்டதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை சாலமோன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே சாலமோன் கேட்டான், ஆண்டவரே இவ்வளவு திரளான மக்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மக்களை நான் ஆட்சி செய்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு தான். இதுதான் ஆண்டவர்கள் கேட்கிறது. ஆகவே கர்த்தரை புரிய வேண்டும். முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? என் தேவன் எதை கேட்டாலும் கொடுக்க வல்லவர். அதே நேரத்தில் நாம் கேட்கக்கூடாததை கேட்டால் நிச்சயம் கொடுக்க மாட்டார். அங்கே சாலமோன் கேட்டாங்க, உடனே கொடுத்தார். கொடுத்தவர் என்ன சொன்னார்னா, இதுவரையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உனக்கு முன்னும் பின்னும் யாருமே ஞானவான் உன்னை போல மாறவே முடியாது. ஆகவே ஞானத்தில் சிறந்தவன் சாலமோன் தான் என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை பார்க்கும் பொழுது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் அறிந்த கடவுள். ஆக வீண் வார்த்தைகள் அழப்பா நிறைய பேர் முட்டி போட்டாங்கன்னா இன்னைக்கு ஜோம் பண்ணாங்கன்னா ஆல்நெட் பிரேயர் என்னங்க ஜோம் பண்ணுறீங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அவங்க இங்க எல்லாரும் தெரியும். இனோஸ் ஆல், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர்.
அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்பீர்கள்? உங்களுக்கு தேவை எதுவோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். 6:8 படிக்க மறுபடியும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல வீண் வார்த்தையினால் இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவை என்று. ஆகவே கடவுளை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதையும் கொடுப்பார், கேளாதையும் கொடுப்பார் இறைவன். ஆகவே அந்த இறைவனை நாம் எவ்விதமாய் அணுகுவது, புரிந்து கொள்வது, அதுதான் முக்கியம். அதே 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வசனம் நீங்க வாசித்தீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 விலை மாதர்கள் செத்து போன குழந்தை கொண்டு வந்து கேட்குறாங்க, ஐயா ஒரு உயிராக இருந்த குழந்தை யாருது? இந்த குழந்தை யாருது? அது அப்பதான் ஆண்டவர் பரத்திலிருந்து ஞானத்தை சாலமோனுக்கு அருளி செய்கிறார். உண்மையான தாயை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை சாலமோன் பெற்றுக்கொள்கிறார். உண்மையான தாயினுடைய ரத்தம் துடிக்குது, அந்த குழந்தை வெட்டுன்னு சொன்ன உடனே அப்பதான் அவன்கிட்ட சொல்றவா நாங்க அவகையிலே இருக்கட்டும். உண்மையான தாயை அடையாளம் காண ஞானம் உதவுகிறது. ஆகவே நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பார் என்று அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், அதன்படி செயல்படுவோம். 1. 2வது இறைவனை சார்ந்து கேட்போம். முதலாவது இறைவனை புரிந்து கேட்போம், 2வது இறைவனை சார்ந்து கேட்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கடந்து போவோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவன்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொள்கின்ற தெரிவு எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யார் ஒருவர் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்களோ, கர்த்தரிடத்தில் தங்களை ஒப்படைத்து வாழ்கிறார்களோ, உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையை நீர்தான் சாமி, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று அர்ப்பணித்து யார் வாழ்கிறார்களோ அவர்கள் கேட்பது கொடுக்க தேவன் சுத்தமாயிருக்கிறார். ஆகவே தான் இன்றைய தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறது என்னன்னா, இறைவனை சார்ந்து வாழ்வோம், இறைவனை சார்ந்து வாழ்வோம். அதே யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி. இது யாருக்கு சம்பவம் சொன்னா அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். வேதபாரகரும் பரிசேயரும் யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா, அந்த ஒருத்தன் குருடன் கோயிலுக்கு வரான் பாருங்க, ஆண்டவர் சோகம் படுத்தின உடனே அவனை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், ஒரு வியாக்கரணம் சொல்றான், உடனே சொல்றாங்க பாருங்க, அவன் என்ன சொல்றாங்க படிங்க. பரிசேயரும் வேதபாரகரும் முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ பாவத்தில் பிறந்தாய். அப்ப இவனை என்ன பரிசுத்தவான் நினைச்சுக்கிறான், இவனை ஒதுக்கிறான். இன்னைக்கு அநேக பேர் அதான் தங்களை தாங்களே பரிசுத்தவான் நினைச்சு எல்லாதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்லையா, எல்லாருமே சேம், எல்லாருமே ஒன்றுதான். ஆகவே நம்மை நாம் மறைத்துக் கொள்ளாதபடி நம்முடைய உண்மை தன்மை வெளிப்படுத்தி விட்டு அதன் பிறகு காரியங்களை செயல்படுத்த வேண்டும். இந்த வேதபாரகரும் பரிசேயரும் அவர் சொல்றாங்க, நீங்க கல்லாதவர் படிங்க. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க தான் வல்லவர்கள், நாங்க தான் அறிந்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், எங்களுக்கு நீ போதனை கொடுக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பிறகு எள்ளி நகையாடும் பொழுதுதான் ஆண்டவர் ஞானத்தை அருளுகின்றார். ஆண்டவர் ஞானத்தை அருளுகிறது. என் ஆண்டவருடைய கிருபை மிக பெரியதாகவே தான் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னேன். நம்மை இகழும் பொழுது, நம்மை தள்ளும் பொழுது, நம்மை தூர புறக்கணிக்கும் பொழுது என் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து நம்மை அங்கே உயர்த்துகிறார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். குழப்பத்தோடு தண்ணீரில் தடுமாற்றம், தண்ணியே இல்லை. ஆகாருடைய வாழ்க்கையில குழந்தை சாக போது, தண்ணி இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பார்த்து குழந்தையை நோக்கி அழுது, இனி நான் என்ன செய்வேன்? ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய், என் குழந்தை சாகுது நான் பார்க்க கூடாது, குழந்தை போட்டா, குழந்தை செத்து தான் போக, தண்ணி கிடையாது. ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கு எந்த நேரத்திலேயும் ஆண்டவர் வல்லமையை, ஞானத்தை, கிருபையை, உணவை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகார் இனி நான் குழப்பத்தோடு இருக்கிறார், எனக்கு தண்ணி இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்றார் படிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆகாருக்கு துறவை காட்டுகிறார். அதுக்கு பாருமா, தண்ணி எடுத்து கொடு,
எடுத்துக்கொடு என்று பெரிய ஜாதியாய் தழைத்தோங்கும்படி செய்திருக்கிறார். ஆகவே யார் ஒருவர் கர்த்தரை சார்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்துகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்றார், இன்று சிறியவர்கள் வாயிலாக பாலகர் வாயில கர்த்தரை மகிழ்ப்படுத்துகின்ற கல்விமானுடைய இருதயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு, தேவன் பெருமை உள்ள யார் ஒருவர் தன்னை உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, பலசாலி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, ஞானவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நாங்கள் தான் சகலத்திற்கும் அதிகாரி என்று எண்ணுகின்றார்களோ அவர்களை எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது இந்த எதிர்ப்பு தன்மையை ஆண்டவர் முற்றிலுமாய் நீக்குகிறார். ஞானத்தை தருகின்ற கடவுள் தினமும் 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 நம்மை சார்ந்து வாழும்படியாய் சொல்கிறார். ஆகவே காலை எழுந்தவுடனே கர்த்தரை சார்ந்து இருப்போம். நம்ம உலகத்தில் எழுந்தவுடனே என்னென்னமோ உலகத்துக்கு பிரகாரமான பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாமே ஆட்கொள்கிறது. இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இல்லையே. ஆகவே இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் சார்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் சார் அதை விட்டுட்டியா, அதெல்லாம் விட்டுடு. நீங்க என்னை வணங்கும் பொழுது, என்னை தெரிந்து கொண்டு சொல்லும் போது, என்னை சார்ந்து வாழும்போது உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் வல்லவர். ஆகவே ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவரை புரிந்து வாழ்வோம். இரண்டாவதாக ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். மூன்றாவதாக அவருடைய ஞானத்தை பெற்று வாழ்வோம். இறைஞானம் பெற்று வாழ்வோம். ஏசாயா புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கடந்து போவோம். நான் கட்டுக்கதைக்காரனின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர்கள். சிறுவர்களை குறைந்த ஞானம் உள்ளவர்களை என் தேவன் அங்கீகரித்துக் கொள்கிறார். ஆகவே தான் இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, அதை சார்ந்து வாழ வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை நாம் உரிய வழிகளிலே பயன்படுத்துகிறோமா சிந்திப்போம். இந்த ஏசாயா புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கடவுள் சில வேளைகளிலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார், அற்பமானவர்களை தெரிந்து கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏராளமான மக்கள் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார். உணவு ஒருத்தருக்கும் இல்லை. ஒருத்தர் ஆண்டவர் பாருங்க என்ன அழகா சொன்னார், யாரிடத்தில் உணவு யாருமே இல்லை. அப்போ சொல்றாங்க ஒரு சிறு பையன். அப்ப அந்த சிறு பையன் தன்னிடத்தில் இருந்த அப்பத்தின் மூலமாய் 5 அப்பம் 2 மீனின் மூலமாய் அவன் அத்தனை ஞானவான்களையும் அத்தனை பெரியவர்களையும் அவன் பைத்தியமாக்கினான். உண்மையா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்ப்பது உண்மை என்றே நான் கருதுகிறேன். ஆகவே இறை ஞானத்தை யார் ஒருவர் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் பிறருக்கு நன்மை செய்கிறார்கள். நன்மை செய்ய பிறந்தவர்களாக தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆகவே தான் நீதிமொழி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அதை வெள்ளியை போல நாடி, அந்த ஞானத்தை, நன்மை தருகின்ற ஞானத்தை, உண்மையை தருகின்ற ஞானத்தை, உயர்த்துகின்ற ஞானத்தை என்ன பண்ணமா படிங்க. வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகி. ஆமா, இந்த காலத்துல தேடுறாங்க தெரியல. எங்க நான்கு சின்ன வயசா இருக்கும்போது புதையல் வந்துச்சுன்னு உடனே சொல்லுவாங்க, கொடுத்து விட. நான் படிக்கும்பொழுது நல்லா நினைவுக்கு வருகிறது. எனக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது பாலவேட்டு கிராமத்தில் என்ன படிக்கும்பொழுது ஒரு வீட்டில் இருந்து ஒரு அம்மா ஓடியாடுறாங்க. உடனே ஆசிரியர், எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், எனக்கு உட்காரு, ஐயா எங்கள் வீட்டில் புதையல் வந்துடுச்சு. எங்கள் அப்பா கேட்டேன், எப்படி வந்தது? அந்த புதையல் மேலே ஒரு பூதம் உட்காந்துக்குது, அந்த பூதம் காலத்துக்கு என்ன முயற்சிச்சு. ஆகவே இவ்விதமாய் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே. ஆனால் இறை ஞானம் என்பது எப்படி பண்ணாங்களா, புதையலை போல. இந்த புதையலை எப்படி அவங்க அந்த புதையலை எடுத்தாங்களா எடுக்கலையா எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆகவே புதையலை எடுப்பதை போல என்ன பண்ணமா, தேடுவாயா கேள்வி. ஞானத்தை தேடணும் ஐயா, ஞானத்தை தேடணும், ஞானத்தை தேடி கண்டுபிடிக்கணும், ஞானத்தை தேடி கண்டுபிடித்து பெற்றுக்கொள்ளணும். ஆகவே நமக்கு உதாரணமாக சாலமோனை காட்டினாரு, பலவேறு உதாரணமாக காட்டினாரு, வயதானவர்களை காட்டினாரு, வாலிபர்களை காட்டினாரு, ஆகவே சிறு பிள்ளையை காட்டினாரு. இந்த அடிப்படையில நாம் ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். படிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமா,
நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆமாங்க, ஞானத்தை தேடி நீ எங்கேயும் போகவில்லை. என் ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது, என் ஆண்டவரை புரிந்து வாழும் பொழுது என் ஆண்டவர் ஞானம் தருகிறார். கடவுள் ஞானம் தருகிறார். படிங்க. அவர் வாயினின்று அறிவும் அறிவும் புத்தியும் வரும். புத்தியும் வரும். அவர் வாயில இருந்து வெளிவருகிறவைகள் அறிவாகவும் புத்தியாகவும் இருக்கும். ஆகவே ஞானத்தின் வெளிப்பாடு தான் இந்த அறிவும் புத்தியும். இவைகள் சேர்ந்து கொள்ள. படிங்க. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஆகவே இந்த ஞானம் பெறுவதினாலே என்ன நன்மை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இதை படிக்கப்படும் நீதி, நியாயம், நிதானம் சகல நல்வழிகளையும். இவைகள் வாழ்க்கைக்கு மிக மிக உன்னதமானவைகள். நீதி செய்வது இது நம்மை நாடுகின்ற பிள்ளைகளுக்கு, நம்மை நாடுகிற திருச்சபை நண்பர்களுக்கு நாம் நீதி செய்கிறோமா? இல்லையே, அநீதித்தானே செய்கிறோம். நம்மை நாடி யார் வந்தாலுமே அநீதியான தீர்ப்புகளை வழங்குகிறோம், அநீதியாக செயல்படுகிறோமே. இவைகளை விட்டுவிட வேண்டும். இதுவும் இறைஞானம் தருகின்ற ஒரு பெரிய ஆற்றல், நீதி செய்வது, நியாயம் செய்வது. ஆகவே அது மாத்திரமல்ல. 10 படிங்க. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து. இருதயத்திலே அதான நன்மை. என்ன நன்மை தருது? இந்த ஞானம் நன்மையை தருகிறது. இந்த ஞானம் நன்மையை தருகிறது சொன்னால் அது இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாக்கு இன்பமாயிருக்கும் பொழுது நல்ல யோசனையை தருகிறது. ஞானம் ஞானம் என்பது நல்ல யோசனையை தருகிறது, நல்ல ஆலோசனை தருகிறது. ஐயா, நான் குழப்பத்தோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஞானம் என் உள்ளே செல்கிறது. கர்த்தரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது, அவரை புரிந்து அவரை சார்ந்து நான் வாழ்ந்து, ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் என்னை வழிநடத்தும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ அமைதியாயிரு. அப்படி அமைதியா இருக்கும் பொழுது அந்த ஞானம் நமக்கு உள்ளே புகுந்து என்ன பண்ணுதுங்க? படிங்க. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிகளுக்கும் மாறுபாடு. துன்மார்க்கனுடைய வழியும் மாறுபாடு வழியும் எப்பவுமே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வழிகளாக தான் இருக்கும், தீமையை காட்டுகிற வழிகளாக தான் இருக்கும். இந்த வழிகளுக்கும் மாறுபாடு பேசுகிற மனிதனுக்கும் அந்தகார வழியில் நடக்க, இருளான வழியிலே நடக்க, நீதி நெறிகளை உண்மைகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து. அதான் பக்தனோட பாராங்க. தீமை செய்ய நாடுதென்றன் திருக்கு நெஞ்சமே. இந்த திருட்டு நெஞ்சத்தை மாற்றுகின்ற தன்மை இந்த ஞானத்திற்கு உண்டு. அதான் இறை ஞானத்தை சார்ந்து இறை ஞானத்தை பெற்று வாழ்வதோடு மாத்திரமில்லாதபடி இறை ஞானத்தை பெற்று நன்மை செய்கின்றவர்களாக வாழ்வோம். படிங்க. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் என்னென்ன இந்த இறை ஞானத்தை பெறாதபடி தீமையை பெற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். யார் ஒருவர் ஞானவான்களாக ஞானத்தை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய இந்த விதமான சீர்கேடுகளுக்கு விலகி போகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று திருச்சபை வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற சரியான தளங்களை நாம் உருவாக்கி கொடுக்கிறோமா? நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சரியான இடங்களை உருவாக்கி கொடுத்து இந்த இடங்களிலே நீங்கள் இவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்கிற ஞான இருதயத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்கிறோமா? சிந்திக்க வேண்டும். மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிவிடுகிறோமா? ஆலோசனை சொல்லுங்கள், ஞானத்திலே போதியுங்கள். வேண்டாம், ஆனால் அவர்களுக்கு இடம் விட்டு அவர்கள் சரியான தலங்களிலே அமர்ந்து இந்த உலகத்தின் நியாயம் விசாரிக்கட்டும். சாலமோனை போல விசாரிக்கட்டும். இன்னைக்கு செய்யணுமா? இன்னைக்கு கவர்மெண்ட்டே அப்படி செய்யதில்லையா? புகையிலை என்று ஒன்று இருக்கிறது, சிகரெட்டு பிடிச்சிட்ட பிறகு தான் அந்த போடும்போது தான் அந்த இதை பார்க்குறான், அந்த கவரை பார்க்குறான். புகைப்பது குடியை கெடுக்கும். 2 குடியுமே, இந்த சிகரெட்டும் கெடுக்கும், இந்த சிகரெட் எப்போ குடிச்ச பிறகு தான் பாட்டில் ஆராய்ச்சி பார்க்குறான். குடிக்கிறதுக்கு முன்னால் பாட்டில் பார்க்கறதில்லை. ஆகவே இது மக்களை மக்களாக பாவிக்காதபடி மக்களாக நினைத்து செயல்பட வைக்கிறது. லாபம் பெற்று தருகின்ற நோக்கத்தோடு தான் சிகரெட் அமைக்கப்பட்டது. லாபத்தெல்லாம் வாங்கிட்டான். இப்போ லாபத்தை வாங்கிட்டு என்ன சொல்றான்னா, நீங்க புகையிலை பிடிச்சா உங்களுக்கு கேன்சர் வரும். ஆக இந்த அடிப்படை ஞானத்தை
பெற்றுக்கொள்ளாதபடி தடுத்தது யார்? திருச்சபை நன்காக விளக்கி சொல்ல வேண்டும். நம்மை நாடி வருகின்ற நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்கு ஞான அறிவை போதிக்கணும். ஆகவே இவ்விதமான கேடுபாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த ஞானம் என்பது நம்மை சத்தமிட்டு அழைக்கிறது. நீங்க வாங்க, உங்களுக்கு நான் நல்ல போதனையை தருவேன் என்று அழைக்கிறது. ஆகவே இந்த ஞானத்தை சார்ந்து வாழ வேண்டும், இந்த ஞானத்தை புரிந்து வாழ வேண்டும், இந்த ஞானத்தை பெற்று நன்மை செய்ய வேண்டும். நாம் பெற்றுக்கொள்கிறோம், நன்மை செய்கிறோமா? சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஞானத்தோடு நாம் செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. மட்டுமல்லாதபடி இந்த கல்வியாண்டு முழுவதும் இயேசுனுடைய ஞானத்தில் நுழைந்தவர்களாய் மாணாக்கர்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் நல்ல கல்வி ஞானத்தையும் கல்வி அறிவையும் கல்வி புத்தியையும் விவேகமான சிந்தையும் கொடுத்து உங்களை உயர்நிலையிலே மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. காட் பிளஸ் யூ ஆல். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவுடைய சித்தத்தின்படியே கர்த்தருடைய ஞானத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த ஞானம் பெற்றுக்கொள்வது உம்முடைய உயர்ந்த இலக்கணம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சாமி. ஆகவே இந்த ஞானத்தோடு செயல்பட கிருபை தாரும். இந்த ஞானத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஞானத்தை பிறரோடு கூட நாங்கள் பகிர்ந்து செயல்படுத்த வேண்டும். இந்த உயர்ந்த கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீதாமை கிருபை தாரும். குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே நுழைந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் மீது ஆசீர்வதியும். பெற்றோர்கள் எந்த கஷ்டத்தோடு, எந்த விதமான எதிர்பார்ப்புகளோடு, எந்த விதமான ஆலோசனைகளை கொடுத்து இந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் என்று சிந்தித்து செயல்படத்தக்கதான கிருபை என் தேவனாய் கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒரு பிள்ளையும், பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு பிள்ளையும், கல்லூரிக்கு செல்கின்ற ஒரு மாணவியும் ஆண்டவரே, பலவிதமான ஐடிஐ டெக்னிக்கல் போன்ற கல்வி கற்கின்ற ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகாதபடி, இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்படாதபடி உன்னதமான இயேசுவை தஞ்சமாய் கொண்டு வாழ்கிறவை தான் மீட்பர் இயேசு நமது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும், குறிப்பாக நம்முடைய மாணாக்கர்கள் ஒவ்வொரு நிலைத்திருந்து நிர்வாக நிம்மதி ஆசீர்வாதத்தை முன்னேற்றத்தை வாழ்க்கையில கட்டளையிட்டு மகிழ்ச்சி அடைய செய்வதாக. ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.